நரைத்த நல்லோ கிழவானுக்கு நல்லோ கிழவானுக்கு பாலு நல்லோ கிழவானுக்கு நாயகியா பெண்ணானே நாயகியா பெண்ணானே நல்லோ கிழவானுக்கு பாலு நல்லோ கிழவானுக்கு சிவனே கோணளந்தோ கிழவானுக்கு கோணளந்தோ கிழவானுக்கு நல்லோ கிழவானுக்கு பாலு நல்லோ கிழவானுக்கு குடித்தானம் செய்யாளாச்சா குடித்தானம் செய்யோளாச்சா பாலு நல்லோ கிழவானுக்கு பாலு நல்லோ கிழவானுக்கு இப்படியாக அந்த வலிமையாப்பட்டவங்கள் கண்டாளா எத்தனையோ மணவாளனை எண்ணி தவம் இருந்தனே இந்த பாலங்கிழவனுக்கு நாம பாங்கியா பெண்ணானமே இந்த கூணுந்த கிழவனுக்கு குடித்தனம் செய்யலாச்சா அந்த சாணி எடுக்கும் சந்தனம் குலக்கும் கையால் சாணி நட்ட விதியாச்சான்னு சொல்லி அந்த வலிமையாப்பட்டவங்க அழுது உழுதுறாங்க. அழுது உழம்பதை கண்ட முருகப்பெருமானாப்பட்டவங்களை வாத்துக்கிட்டு பேத்தி அழக வேண்டாம் கண்மணியே, நீ யார நினைச்சு பூசை செய்து வந்தையோ அந்த சிங்கார வேளன் செந்தலொடி வேளன் அம்மா அப்படின்னு சொல்லி அந்த முருகப்பெருமானாப்பட்டார் பண்டார கிழவனாக இருந்த முருகப்பெருமானாப்பட்டவங்க இந்த வள்ளியினால காட்சி தராங்க. அதை கண்ட வள்ளிமையாப்பட்டவங்கள் சுவாமி என்னை கல்யாணம் செய்வதற்கு இத்தனை சோதனையா, நீங்கள் சொல்லியிருந்தால் உங்க முன்னாடி வந்து நான் நின்றிருப்பனே இத்தனை சோதனையான்னு சொல்லி அந்த வள்ளிமையாப்பட்டவங்க அனந்தா சின்ன வயசுல முருகப்பெருமான திருமணம் செய்யணும்னு சொல்லி பூசை செய்து வந்தாங்க. ஆமா அப்படின்னு சொல்லி அந்த வள்ளிமையாப்பட்டவங்க அடைந்த சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. இப்படி இருக்கும் பொழுது இப்ப வள்ளியம்மை சொல்றாங்க, சுவாமி நான் என் தாய்தடையும் சென்று நம்மளுடைய காதலை பத்தி சொல்லுகிறேன். அது சொன்ன பிரகாரம் 8 நாளை தவணை சொல்லிட்டு போறாங்க வள்ளியமையாப்பட்டவங்கள். இதே கடைசி பாடலாப்பட்டது வள்ளியமை குமியில அதை நான் முன்ன ஆடல. 8 நாளையில் தவணை சொன்னாயே அடிமை ஊழல் மானே அடிமை ஊழல் மானே அடி முன்னம்மே சத்தியம் செய்தாயே அரோகரா வடகம் தன்னை சேரம்மா பண்டாரமல்லம்மா பரதேசி அல்லம்மா அங்கே சாமி சண்முக வேளன்னானம்மா அப்படின்னு முருகப்பெருமான் சொல்லுவாங்க. அதுக்கு மாதிரி 8 நாளை தவணை சொல்லி போய் வள்ளியமையாப்பட்டவங்கள் இந்த காதலை இங்க நம்பிராசனுடைய அரண்மனையை சேடிமாற அழைத்து கொண்டு சொல்றாங்க. அதன் பிரகாரமாக நம்பிராசன் ஆகப்பட்டவங்கள் நமது மருமனாக வரப்போவது யார்? முருகப்பெருமான். அவன் நம்பிராசன் சொல்லவேனு நம்ம உள்ளையை கைப்பிடிக்க போகும் மணவாளனாகப்பட்டவன் செந்திருவடி வேளன் முருகப்பெருமான் சொல்லி நம்பிராசனாகப்பட்டவங்கள் 4 தரமெல்லாம் பார்த்து எப்படி படுறான்னு பாரு. அங்கே வாழை மரம் இழந்து அங்கே வையகமே வந்தளிட்டா அங்கே தேக்கு மரம் இழந்து அங்கே தெருவெங்கும் வந்தளிட்டான் அங்கே வன்னி மரம் வளர்ந்து அங்கே வாசனங்கு வந்தளிட்டு அங்கே மூங்கி மரம் வளர்ந்து என்ன சுமைக்கு பாத்தி மினஸ் பொட்டு ஒரு அடி அடிங்களே அதுவும் இல்லையா பம்பை அப்படி உட்காந்துட்டா பொட்டு ஒரு அடி அதே போல் அங்கே வாழை மரம் உழந்து அங்க வையகமே வந்தளிட்டா அங்கே தேக்கு மரம் இழந்து அங்கே தெருவெங்கும் வந்தளிட்டா அங்கே வன்னி மரம் வளர்ந்து அங்கே வாசலங்கு வந்தளிட்டா அங்கே மூங்கில் மரம் வளர்ந்து அங்கே முற்றிலுமே வந்தளிட்டா அங்கே பந்தோள் அலங்கரிச்சு அங்கே வருஷங்கள் தான் போட்டா இப்படி எல்லாம் பந்தல்கள் அலங்கரிச்சு ஊரெல்லாம் அரவணைச்சு அங்கே 300 வாப்பாக்கே அங்கே முகூர்த்தமிட்டோம் அங்கேயோ அங்கே 400 வாப்பாக்கள் அங்கே நாள் குறித்தோம் அங்கேயோ
ஐயர்மார்களை எல்லாம் தேவமலை எல்லாம் அழைத்து அந்த வங்கினி மாசத்திலே அந்த உத்திரோ திருவிழாவிலே அங்கே கல்யாணம் அங்கே கல்யாணம் என்று சொல்லி அங்கே கடலேறி பார்க்க வைத்தான் அங்க ஆணையின் மேல் சுண்ணாம்பு அங்கே வைத்தானா மன்னவண்ணு அங்கே குதிரையின் மேல் சுண்ணாம்பு அங்கே வைத்தானா மன்னவனா அங்கே ஒட்டனே தாரளித்து எழுதினான் ஓலைதனே அங்கே ஒட்டனே தாரளித்து எழுதினான் ஓலைதனே 56 தேசத்து அரசர்களையும் தாரளித்து அங்க வைத்தானே பத்திரிக்கை யாகத்தானே நம்பிராசனாகப்பட்டவங்கள் அனைத்து ஊர்களுக்கும் நம் வள்ளியில் திருமணம் போய் சேர வேண்டும் என்று ஒற்றரைத்தான் அழைத்து ஓலைதனைத்தான் எழுதி அழைப்பிமேதான் விட்டான் வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணம் என்று சொல்லி இப்படி இருக்கும் அந்த தருவாயில் தானே சக்தி வெடியாளராகப்பட்டவன் சிங்கார தெய்வம் சின்ன குழந்தை அந்த கந்தவடி வேளந்தா அந்த வெற்றி வெடி வேளந்தா அந்த சரவணோ வந்தா கார்த்திகேயந்தா நம்ம பங்குக்கு நாமளுமே அழைப்போனும் என்று சொல்லி அந்த எண்ணாத எண்ணமல்ல அந்த எண்ணியே தானும் அங்கே எந்த வித அழைப்புமே தானுமே விட்டானே தாயோ மனதில் எண்ணி போனே நெஞ்சில் வித்து அந்த அன்போன் கணபதியே அந்த அன்பாய் மனதில் எண்ணி மாயோன் பெருமாளே மனதிலே தான் நினைத்து அந்த கொல்லிமலை கண்ணிகளே ஒப்பனவே தான் நினைத்து அந்த அளப்புமே விட்டானா எந்த விதம்பரான்னு கேட்டா அந்த காசியிலே இருக்கின்றோம் அந்த காசி விஸ்வநாதர் அந்த காசி விசாலட்சியுமே அங்கே எழுந்து மேகரோனு அங்க மதுரையிலே இருக்கின்றோம் அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரருமே அங்கே எழுந்து மேகரோனு அங்க ராமேஸ்வரத்தில் இருக்கின்றார் அங்கே ராமரோ லட்சுமணன் அங்கே சீதையுடன் மேதானம் அங்கே எழுந்து மேவரோனு நஞ்சையிலே இருக்கின்றார் அந்த பிரகதீஸ்வரரும் பிரகதீஸ்வரியுமே அங்க வந்து மேரங்கோனு அந்த மாய்நூல இருக்கின்றார் செல்லாண்டியும் தானும் இங்க வந்து மேரங்கோனு அந்த கண்ணபுரத்திலே அந்த இருக்கின்றோதானும் அங்கே கருமாரியம்மனுமே வந்திறங்கு அந்த திருப்பதியிலே இருக்கின்றார் அந்த சீனிவாசனும் தானும் அங்கே அந்த வத்துமாதியும் தானும் அங்கே இங்க வந்து மேரங்கோனு அந்த குருவாயூர் இருக்கின்றோ அந்த அம்மையையும் அப்பானு அங்க வந்து மேகரங்கோனு அந்த மேட்டு பழத்திலே அங்க இருக்கின்றோதானும் அங்கே அந்த மத்திரகாளி அம்மனுமே வந்திறங்கு அந்த ஆனமலையிலே இருக்கின்றோ மாசாணி அம்மனுமே அங்க வந்து மேகரங்கோனு அந்த கோயமுத்திலே இருக்கின்ற அந்த மகாமாரியம்மனுமே வந்திறங்கு இப்படியாகத்தானே அழைத்து 33 கோடி தேவர்களையும் தான் அழைத்து அந்த 33 கோடி தேவர்களுமே தானும் அங்கே ரிஷிமார்களுமே தானும் அங்கே இங்க வந்து மேரங்கோனு அந்த இந்திரோ தேவனுமே அந்த சந்தீரோ தேவனுமே இங்க வந்து மேரங்கோனு இங்க வாயு பகவானு இங்க வருணோ பகவானு இங்க வந்து மேரங்கோனு அந்த பிரமாணு தானும் அங்கே சரஸ்வதி தேவியுமே வந்து மேரங்கோனு அந்த கண்ணோ விராணுமே அந்த லட்சுமி தேவியுமே வந்து மேரங்கோனு அந்த மாயோம் பெருமாளி அந்த மதிக்கோர செல்லாண்டி அங்க வந்து மேரங்கோனு இப்படியாக முடித்து 33 கோடி தேவர்களும் தேவகணங்களை எல்லாம் அந்த முருகப்பெருமானாகப்பட்டவங்கள் அழைத்தாங்க. இப்படி அனைத்து 33 கோடி தேவ ரசிகாரங்களும் வந்து அந்த முருகப்பெருமான திருவடிக்கு கல்யாணத்துக்கு வர்றாங்க. அவர் எப்படி வந்து இறங்கி அந்த அப்படி முன்னாடியே மண்டபம் முன்னுன்றார். அந்த தெய்வலோகத்திலே இருக்கின்றோம் அந்த விஸ்வகர்மாவை அங்கதானுமே அழைத்து அங்க 5 சுற்று கல்கோட்டை அங்க அசையாதோ மண்டாவோ அங்க 7 சுள்ளு கற்கோட்டை அங்க எருமேரோ மண்டாவோ அங்க 10 சுற்று கல்கோட்டை அங்க பாமேரா மண்டாவோ இப்படியாக அந்த தெய்வ சிப்பியாப்பட்டது விஸ்வகர்மாப்பட்டவங்கள் அந்த ஆயிரங்கால் மண்டபத்தை அலங்கரிக்கிறான். அலங்கரிக்கும்
பொழுது இந்த முருகப்பெருமானும் வள்ளியும் அந்த மண்டபத்துக்கு வர்றாங்க. எப்படி வர்றாங்கன்னு பார்க்கலாம். முதல்ல முருகப்பெருமான் மணவரைக்கு வர்றாங்க. அவர் வந்த பிறகு இரண்டாவது வள்ளியம்மை வருவாங்க. இப்படியாக அந்த முருகப்பெருமானாகப்பட்டவங்கள் மணவரைக்கு வர்றாங்க. எப்படி வர்றாங்கன்னு கேட்கலீங்கன்னா, அந்த முத்து பெருவடியே சாமி மிகோ தொட்டடந்து, அந்த முத்து பெருவடியே சாமி தொட்டு மிகோ தான் நடந்து, அப்படியேதான் முத்து பெருவடியே சாமி தொட்டு மிகதான் நடந்து, அந்த 1000 தாதிகள் தாதிமார்கள் முன்னடக்க, அந்த சாமியே வெண்ணடக்க, அந்த ரம்பேயும் ஊர்வசியும் அந்த மேனகையும் இப்பொழுது துளோர்த்தையும் இப்பொழுது நாட்டியோ பெண்கள் எல்லாம் நாட்டியங்கள் ஆடி வர, அந்த நந்தி பகவானும் நாதசரங்கள் ஓதி வரக்க, கிண்ணோரற்காரர்கள் கீர்த்தியுண்ணோ மன்னர்கள் அந்த ஆணை மேல் ஏறி எல்லோ ஆறுமுகன் வாரானே, அந்த குதிரையின் மேல் ஏறி எல்லோ அந்த குதிரை மேலன் வாரானே. இப்படி ஆணையின் மேல் ஏறி அந்த மாப்பிளையாக வடிவெடுத்து அந்த ஆறுமுகம் பெருமானாப்பட்ட வர்றாங்க. மண்டபத்தின் அருகே வந்து அங்கே முக்கால் வளங்கள் வந்து அங்கே முடிவணங்கி தெண்டனிட்டு, அங்கே நாக்கால் வளங்கள் வந்து நமஸ்கரித்து தெண்டனிட்டு சிவசிவா என்று சொல்லி அங்கே திருநீரங்கா பணிந்து அரகரா என்று சொல்லி ஆறுமுகன் தானும் அங்கே அமர்ந்தானே மண்டபத்தில். இப்படி அமர்ந்திருக்கும் அந்த நாளிலே முருகப்பெருமானாப்பட்டவங்கள் நம்ம ஒஞ்சாதி வள்ளியே வள்ளியுமின்னு சொல்லி காத்து கொண்டிருக்கிறாங்க. அத்தனை மக்களும் காத்து கொண்டிருக்கிறாங்க அந்த வள்ளி வருவதற்காக. இப்படியாக இருக்கும் அந்த நன்னாளிலே அங்கே நல்லெண்ணெய் எடுத்து வந்து சபாஸ், நல்லெண்ணெய் எடுத்து வந்து சபாஸ் அங்கே நலமுடனே குளிப்பாட்டி, சபாஸ் அங்கே குளிப்பாட்டி தானம் அங்கே அங்கே கோந்தோ மயிருணத்தி, சபாஸ் அங்கே கோந்தோ மயிருணத்தி நல்லெண்ணெய் எடுத்து வந்து அங்கே நலமுடனே குளிப்பாட்டி, சபாஸ் அங்கே குளிப்பாட்டி தலமுழுகி அங்கே கோந்தோ மயிருணத்தி, சபாஸ் அங்கே கோந்தோ மயிருணத்தி அங்கே குண்டுமல்லி தான் சொருகி, சபாஸ் அங்கே காஞ்சி பட்டுடுத்தி இங்க கஸ்தூரி பொட்டுமிட்டு, சபாஸ் இங்க மத்தாப்பூர் அவிக்கலாம் இங்க மாறிலே பதக்கம் என்ன, சபாஸ் இங்க முத்து மாலைகளு இந்த மோகனோ மாலைகளு, அங்க 10 விரல் மோதீரோ அங்க வாதத்தில் தண்டை கொஞ்சா 10 விரல் மோதீரோ அங்க வாதத்தில் தண்டை கொஞ்சா அந்த இச்சையால் அடித்திட்டா அந்த மோகனோ மாலை அழக. இப்படியாப்பட்டவங்கள் இந்த வள்ளிமையாப்பட்டவங்கள் அஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு விட்டு மத்தாப்புறவிக்கிற மாறிலே பதக்கம் என்ன இந்த சேடிமார்கள் முன்னடந்து அந்த வள்ளிமையை அழைத்து வர்றாங்க. அந்த மணவரை மேடைக்கு அழைத்து வந்து அவையிலும் முக்கால் வளங்கள் வந்து முடிவணங்கி தெண்டையிட்டு அமர்ந்து கொண்டிருக்கிறாங்க. இப்படி இருக்கும் அந்த நாளிலே ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிருவோம். முருகப்பெருமான் இப்படி அமர்ந்திருக்கும் போது 33 கோடி தேவர்கள் எல்லாம் வந்து சிவன் பட்டவங்கள் முருகப்பெருமான பிடிக்கொண்டு நம்ம கல்யாணத்தை பண்றான்னு சொல்லி அந்த கையிலே அந்த ஈசனுமே எடுத்தெடுச்சா, ஈசனுமே எடுத்தெடுச்சா. ஆமாமா ஆமா செய்யா கையிலே அந்த ஈசனுமே ஈசனுமே வாரான சாமி தாண்டா வந்தாலே அந்த எடுத்தடிச்சா, ஆமாமா எடுத்தடிச்சா, அடாடா எடுத்தடிச்சோ அந்த சபக்களை இல்லவானோ கந்தா எல்லாம் விட்டு அவனசாவே எல்லாம் விட்டு அவனசாவே திரும்பும்போ தாயே இஸ்லம் போகாலே அந்த எடுத்தடிச்சா, ஆமாமா எடுத்தடிச்சா, அடாடா எடுத்தடிச்சோ அந்த சபக்களை கூப்பிட்டு தாயே நான் அழைக்கா, நான் அழைக்கா ஒரு ஜோடி தாயே வாரும் அம்மா அந்த எடுத்தடிச்சா, ஆமாமா எடுத்தடிச்சா, ஆமாமா எடுத்தடிச்சோ அந்த சபக்கழகா உனக்கே அங்கே கையெடுத்து
அப்படியேதான் எடுத்தடிச்சோ அந்த சவுக்கழகை மண்ணுடக்கே அங்கே கை எடுத்து அவட சபையை கையெடுத்து அவட சபையை மணி வீரனே மணி நோவாமல் அல்லையிலே கந்தா எடுத்தடிச்சா ஆமாமா எடுத்தடிச்சா அப்படியேதான் எடுத்தடிச்சோ அந்த சவுக்கழகை மாலையின் மேல் அங்கேதானேரி அவட சபை நாடேரி அவட சபை காலகண்டோ அங்கே வாரானா அல்லையிலே கந்தா எடுத்தடிச்சா ஆமாமா எடுத்தடிச்சா அப்படியேதான் எடுத்தடிச்சோ அந்த சவுக்கழகை ஏறினாரோ மாயன் இடம் மேலே அவட சபை இடம் மேலே அவட சபை எடுத்தடிச்சோ சாமி வந்தவைக்கு அல்லையிலே அந்த விச்சலவா ஆமாமா விச்சலவா அப்படியேதான் எடுத்தடிச்சோ அந்த சவுக்கழகை அடிவோருக்கோ மாலாமே அவட சபை மாலாமை அவட சபை கிரணதி நானும் பரவியெல்லாம் அல்லையிலே அந்த விச்சரவா ஆமாமா விச்சரவா அப்படியேதான் எடுத்தடிச்சோ அந்த சவுக்கழகை அடிவோருக்கோ அங்கே மாலாமே அவட சபை மாலாமை அவட சபை ஆகாயோ மங்கே மேலெழும்பி அல்லையிலே அந்த எடுத்தடிச்சா ஆமாமா எடுத்தடிச்சா அப்படியேதான் எடுத்தடிச்சோ அந்த சவுக்கழகை ஏழை சிட்டகட்டி அங்கே சிற ஒதுக்கி அவட சபை சிற ஒதுக்கி அப்படியேதான் கிரணதே ஆகாயோ என் மேலெழும்பி அல்லையிலே அந்த எடுத்தடிச்சா ஆமாமா எடுத்தடிச்சா அப்படியேதான் எடுத்தடிச்சோ அந்த சவுக்கழகை ஏய் மாறாரே சங்கே ராயாவள் அவட சபை ராயோவை அவட சபை வந்தோரிக்கோ அங்கே வேணும் பின்னே அல்லையிலே அந்த எடுத்தடிச்சா ஆமாமா எடுத்தடிச்சா அப்படியேதான் எடுத்தடிச்சோ அந்த சவுக்கழகா ஏழை கூப்பிட்டு தாயே நான் அழைக்கா அவட சபை நான் அழைக்கோ குலகையிட்டு அங்கே வாரும் அம்மா அல்லையிலே அந்த எடுத்தடிச்சா ஏய் எடுத்தடிச்சா அப்படியேதான் எடுத்தடிச்சோ அந்த சவுக்கழகா ஏழை வந்தியே என்னை நான் அழைக்கா அவட சபை நான் அழைக்கா அவட சபை வாரும் அம்மோ தாயேயும் நம்மோ அல்லையிலே அந்த இசருவா ஆமாமா இச்சருவா அப்படியேதான் எடுத்தடிச்சோ அந்த சவுக்கழகா ஏழை இழந்தலோ அந்த பரதேசி அவட சபை பரதேசி அவட சபை எந்தேருமோ அந்த மாய வந்தா அல்லையிலே அந்த இச்சருவா அட்டாட்டா இச்சருவா அமஞ்சல எடுத்தடிச்சோ அந்த சவுக்கழகை ஏழை மாறானே அந்த காலனுமே அவட சபை காலனுமே அவட சபை அறிவோருக்கோ வேடம் மாலாமே அல்லையிலே அந்த இச்சருவா ஆமாமா இச்சருவா அப்படியே எடுத்தடிச்சோ அந்த சவுக்கழகை ஏழை ஏகநல்லோ அந்த பரதேசி அவட சபை பரதேசி அவட சபை எந்தேருமோ அந்த மாய வந்தா அல்லையிலே அந்த விச்சருவா ஆமாமா விச்சருவா அட்டாட்டா எடுத்தடிச்சோ அந்த சவுக்கழகா ஏழை பள்ளிப்பாளே அந்த கண்ணியாளே அவட சபை கண்ணியாளே அவட சபை அப்பனவே சாமி நாளச்சா அல்லையிலே இந்த விச்சருவா ஆமாமா விச்சருவா அப்படியேதான் எடுத்தடிச்சோ அந்த சவுக்கழகா ஏழை சாடி நானா மாயா கேடம் மேலே அவட சபை கேடம் மேலே அவட சபை சாக்கடிச்சோ அந்த ஒன்றாவுக்கு அல்லையிலே இந்த எடுத்தடிச்சா ஆமாமா எடுத்தடிச்சா அப்படியேதான் எடுத்தடிச்சோ அந்த சவுக்கழகா சிங்கத்திலே என் மீதேறி அவட சபை மீதேறி அவட சபை சிறியே அங்கே வாரும் அம்மா அல்லையிலே இந்த விச்சருவா ஆமாமா விச்சருவா அப்படியேதான் எடுத்தடிச்சோ சவுக்கழகா இப்படியேதானாப்பட்டவங்கள் ஆ சிங்கத்தின் மீதேறி அந்த தாயாப்பட்டவர்கள் வாராங்க
அந்த கொல்லிமலைக்கு அன்னிகளும் வாராங்க, அந்த மாயன் பெருமாளும் வாராங்க, அந்த ஈசனமே எல்லாரும் 30 கோடி தேவர்களும் வந்து அந்த படைசூழ அந்த திருமண மண்டபத்தில் நிக்கிறாங்க. அப்படி நிற்கும் பொழுது அந்த அருமுக பெருமானாப்பட்டவன் அந்த சிங்கார தெய்வம் சின்ன குழந்தை அங்கே என்ன நினைத்தானே இப்பொழுதுதான் அப்போ இப்பொழுது கல்யாண காட்சி. அரிசி இருந்தா கொடுங்க, மஞ்சள் அரிசி எல்லாம் ஒருத்தர்கிட்ட இல்லையா, அழைச்சி வச்சுக்கிறீங்க இல்லையா, கொஞ்சம் மஞ்சளை போட்டு தட்டத்தில் போட்டு கிளக்குங்க. ஊக்கே வந்தாலும் கொடுக்கலாம், இருக்கிறத கூடுங்க. நம்ம சாமி இருக்காங்களா பக்கத்துல, எல்லாத்துக்கும் கொடுங்க. போது இந்த பக்கம் அந்த பக்கம் கொஞ்சம் பாதி கொடுங்க. போது அரிசி கொடுங்க. போது இப்ப முருகப்பெருமானை வள்ளியம்மையும் அமர்ந்திருக்கிறாங்க. ஆனால் கும்பத்தில் சாமி இறக்கிக்காக சொல்றாங்க. ஏன்னா முருகப்பெருமானும் வள்ளியம்மையும் வந்து அண்ணன் தங்கின்னு சொல்றாங்க. அதெல்லாம் இவ இந்த வேடம் போட்டிருக்கவே வேண்டியதில்லை. இவ 2 பேர் பிற்பட்டு சின்ன குழந்தை போட்டாங்க. அதனால தவறு ஒண்ணும் கிடையாது. அதனால் இந்த கும்பத்தில் தான் நாம இப்போ வந்து அந்த திருக்கல்யாணம் நாம நடத்த போறோம். மாலை வந்து கும்பத்துல தான் நாம் மாத்த போறோம். அது அப்படியே மாப்பிள்ள சொல்லிட்டாங்க. வள்ளியம்மையப்பட்டவங்கள் தலை குனிஞ்சு உட்காந்துக்கிறாங்க. ஏமா என்ன சும்மா பசிக்குதான்? ஆமா, 2 மணிலிருந்து 6-7 மணி நேரம் இப்படியே கொண்டிருந்தா என்ன ஆகுது? அதனால புள்ள அந்த மணவர கோலத்தை களைச்சிட்டாங்க. அதனால ஒன்றும் தப்பில்லை. இப்போ வள்ளியம்மை வந்து ஏன்னு கேட்டீங்கன்னா, இவ 2 பேருமே என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. மாப்பிள்ளை சொன்னாங்க, அது வெளியே சொல்லக்கூடாது. அதனால இப்போ கும்பத்தில் இந்த தாலியை நம்ம மாலையை மாற்ற போகிறோம். அதனால பொதுமக்கள் அனைவரும் இந்த அரிசியை வாங்கிக்கிங்க. நான் சொல்லும் பொழுது இந்த அரிசியை இங்கே பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஆசீர்வாதம் பண்ணபடி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஆமாம், அவனும் போட்டுக்குங்க. ஆமாம், சாமிக்கு ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம இல்ல. சாமி தான் நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். அதனால நாமளே கொடுத்திருக்கிற அரிசி அவங்க தலையிலேயே போட்டுங்க. சாமி நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணனதாக. ஏன்னா முருகப்பெருமானுக்கு வந்து நாம ஆசீர்வாதம் கொடுக்கிற அளவுக்கு நம்ம வந்து பெரிய ஆள் இல்ல. அதனால கொடுத்திருக்கக்கூடிய அரிசி அவங்க தலையிலேயே போட்டுக்கலாம், தப்பே இல்ல. முருகப்பெருமான ஆசீர்வாதம் பண்ணன மாதிரி இருக்கு. இப்படியாக அந்த முருகப்பெருமானா சொல்லும் போது போடுங்க, இப்ப போட வேண்டாம். ஆமா, இப்ப ஓட்டுக்காதீங்க. கொஞ்சம் பாருங்க, பம்பக்காரரே அந்த கெட்டி மேல ரெடியா வச்சிருங்க. கெட்டி மேலும் சொல்லி கெட்டி மேல கட்டி. இப்படியாகத்தானே அந்த முருகப்பெருமானா ஆப்பட்டவங்கள் 1000 கண்ட மண்டபத்தில் அமர்ந்து மீதான மங்கி அந்த சத்திவியல் கையில் விடித்து சிங்கார வேளனும்மி சிரித்த முகத்துடனே வெற்றிவேல் வேளந்தானே சின்ன குழந்தை அங்கி சேவடி போற்றி அம்மா எந்த விதம் தானும் அங்கி மாலைகளை சூடுறாங்க கேட்டா ஆயோ மனதில் எண்ணி தகப்பனோ நெஞ்சில் வைத்து அண்ணமோன் கணபதியே அன்பாய் மனதில் எண்ணி கொல்லிமலை கண்ணிகளை ஒப்பவே தான் நினைத்து சிவசிவாய் என்று சொல்லி திருநீருங்காப்பணிந்து அரகராய் என்று சொல்லி அரகராய் என்று சொல்லி குழந்தைக்கு
குழந்தைக்கு சரவணோனுக்கு இப்பொழுது முருகப்பெருமானாப்பட்டவங்கள் மாலை மாதம் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பொதுமக்கள் அனைவரும் முருகனுக்கு வேலனுக்கு பவனுக்கு ஏனுக்கு அம்மனுக்கு மணியனுக்கு